ஹலோ எஸ்பிரன்ஸ், ஸோ வெல்கம் டு 827. ஸோ நமக்கு பொங்கல் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நபார்டில் இருந்து, அதாவது ஸோ நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேக்கண்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நானே ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்றது போட்டிருந்தேன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம் தான். அதாவது நீங்கள் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ரெகுலேட்டரி பாடிஸான நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ கூட நமக்கு ஆர்பிஐ அட்டெண்டன்ட் ஒன்லி 10th நீங்கள் குவாலிஃபை இருந்தீங்கன்னா மட்டும் போதுமானது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சேம் பேங்கிங்குடைய சிலபஸ் தான். ஒரு ஜென்ரல் அவேர்னஸில் மட்டும் சில சேஞ்சஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய அப்ளிகேஷன் டேட் நமக்கு 17th ஜான்வரியிலிருந்து February 3 வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட். சரிங்களா? ஸோ இதோடைய அப்ளிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதோடைய அவுட் டு அப்ளை வீடியோ நம்ம நாளைக்கு இல்லை நாளைக்கு நம்ம போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த ஒரு போஸ்டோடைய ஒர்க் நேச்சர் என்ன சார் அப்படின்னு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பப்ளிக் ஃபேஸிங் டியூட்டிஸ் தான். சரிங்களா? எஸ். ஸோ ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அவனே தெளிவாக சொல்லிட்டான். அப்போ அது ரிலேட்டடான ஒர்க்காக தான் இருக்க போது. அதாவது டோனர் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டு, ஸோ டெய்லி டாஸ்க், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மானிட்டரிங் பண்ணுறது, ஸோ ஏதாவது பாலிசி இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும், ஸோ மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒர்க் அப்படின்றது ரீஜனல் ஏரியாஸில் இருக்க போகிறது. அண்ட் டைமிங்கை பொறுத்த லெவலில் உங்களுக்கு 9 to 5 அண்ட் மண்டே டு ஃப்ரைடே தான். மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸோடைய ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது நமக்கு மண்டே டு ஃப்ரைடே தான். சாட்டர்டே சண்டே லீவாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் அப்படின்றது. இதெல்லாம் சூப்பரான ஒரு சான்ஸ். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ், ஓகே, கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தால் போதும், ஒரு குட் கம்யூனிகேஷன் இருந்தால் போதுமானது. சரிங்களாப்பா? எஸ். ஸோ நல்ல ஒரு கரியர் க்ரோத் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸில் இருக்கும். சரி, ஓகே, நம்ம இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கான வேக்கண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 159 வேக்கண்ட் அப்படின்றது நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரி, 500 சொல்லியிருந்தேன்னா அது ஆர்பிஐஎஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ 159, ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு தமிழ்நாடு வேக்கண்ட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 9 வேக்கண்ட் இருக்குது. சார் 9 வேக்கண்ட் தான் சார் இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, டோன்ட் வரி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நீங்கள் அப்பியர் ஆகும்போது தான் தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹியூஜ் வேக்கண்ட் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் காம்படிட் பண்ணாமல் இந்த மாதிரி லெஸ் வேக்கண்ட் நிறைய பேர் விட்டுருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஜாப். இதை பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி உங்களுடைய அப்ரோச் அப்படின்றத மறக்காமல் கொடுங்க. சரிங்களா? இதை எனக்கு 2 கேட்டகரி விட்டுருக்கான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், இன்னொன்று டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்லேயே ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, டோட்டலாக ஒரு 3 வேக்கண்ட் விட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஹிந்தி அப்படின்றதுல நீங்கள் ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லையும் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். அதாவது எழுத படிக்க பேச உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியணும். இல்லை நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேட்டோடைய ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்றாக இருக்கும். சரியா? எஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு போஸ்ட் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் அப்படின்றது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ அதனால் எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அந்த ஒரு 200-300 ரூபாய்க்கு யோசிக்காமல். சரிங்களா? இதோடைய சேலரின்னு பார்க்கும்போது எனக்கு 23,100 அப்படின்றது இருக்குது. அண்ட் இதில் நிறைய அலவன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது, ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் சொல்லிட்டு ஸோ எக்கச்சக்க அலவன்ஸ் உங்களுக்கு டிடக்ஷன் போக உங்களுடைய சேலரின்னு பார்க்கும்போது 46,500 ரூபாயாக இருக்கும். சரிங்களாப்பா? எஸ். உங்களுடைய கிராஸ், ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு 2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்ல இருக்கும். ஸோ 45,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நபார்டோடைய ஹெட் ஆஃபீஸில் இல்லை ரீஜனல் ஆஃபீஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது இருக்கும். டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நார்மலி உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போகிறது. ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஒரு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 21 இருந்து 35, ஓகேங்களா, உங்களோட இயர் இருக்கணும். அதாவது நீங்கள் Jan 2, 1991 இருந்து
ஸோ January 1, 2005 இந்த இயர்க்குள்ளே தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது 1991 இருந்து 2005. ஸோ இதற்கு அப்புறமும் நீங்கள் இருக்கக்கூடாது, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இந்த மிடில் கேப்பில் தான் உங்களுடைய டிஓபி இருக்கணும். இல்லை சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசிக்கு, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஓகே, டன். இப்போ அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 50% நல்லா பாரு. ஸோ ஒரு சில பேங்க் எக்ஸாமில் 60% இருக்கும், இது ஜஸ்ட் 50% அப்படின்றது போதுமானது. ஸோ இங்கே உங்களுக்கு ஹிந்தி இந்த போஸ்ட்டுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி மீடியத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் 2 சினாரியில் உங்களுக்கு வேர்டு ப்ராசஸிங் ஆன் பிசி ஒன்றும் இல்லைப்பா. ஸோ எம்எஸ் வேர்டு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சதால் போதுமானது. ஸோ அது ரொம்ப ஈஸி. ஸோ வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இது மூணுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ப்ரிலிமினரி, மெயின்ஸ்னு 2 சினாரியோ இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டி, ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்க போகிறது. அண்ட் ஸோ மார்க்கை பொறுத்தளவில் அதே தான். செக்ஷனல் டைமிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு எக்ஸாம் 1 நடக்க போது ப்ரிலிமினரிக்கு. ஸோ அங்கேயே உங்களுக்கு அதே தான் இருக்க போகுது. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்டின்றது கிடையாது. ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்ற ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கு பதில். ஸோ ஹிந்தி போஸ்ட். மெயின்ஸ் லெவலில் நான் வரும்போது இங்கே எனக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இது இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். இந்த ஒரு டிஸ்கிரிப்டிவ்ல எஸ்ஏ ரைட்டிங், ப்ரிசைஸ் ரைட்டிங், ஸோ லெட்டர் ரைட்டிங் இதுதான் இருக்கும். ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் அவேர்னஸ் நான் பேங்கிங் ரிலேட்டடாக சொல்லியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இது நீங்கள் கரெக்டாக தெளிவாக ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இன்சூரன்ஸ் ரிலேட்டடில் நமக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் இருக்க போகுது இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில். அப்போ ஆர்பிஐ அந்த மாதிரியான விஷயம் தான் பேங்கிங் ரிலேட்டடாக இருக்க போகுது. சரியா? அண்ட் இங்கே அப்போ என்ன இருக்குது சார் போகுது அப்படின்னா இது கம்ப்ளீட்லி ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு போஸ்ட் அப்படின்றதுனால அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் இங்கே கேட்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷனாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஆப்டி ரீசனிங் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி அந்த ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு எப்பயுமே யோசிக்காதீங்க. சரிங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? எஸ். ஸோ நீங்கள் அதே மாதிரி 10th இல்லை 12th நீங்கள் கொடுக்கக்கூடிய, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நான் தமிழ் அப்படின்ற என்னுடைய ரீஜனல் லாங்குவேஜ் நான் கொடுக்குறேன்னா இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் ஒரு வேலிட் ப்ரூஃப் தமிழ் அப்படின்றதுக்கு வச்சிருக்கணும். உங்களோட 10th 12th நீங்கள் படிச்சிருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவீங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான லாங்குவேஜஸ் இருக்குது, என்னென்ன ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குன்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஸ். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது ஃபேஸ் 1 அதாவது ப்ரிலிம்ஸை வச்சு இவங்க செலக்ட் பண்ண போகிறதில்ல, அதாவது மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ண போகிறதில்ல. ஸோ மெரிட் லிஸ்ட்டு கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ஜெக்டிவ் அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் டிஸ்கிரிப்டிவ் வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய மெரிட் லிஸ்ட் அப்படின்றத ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ப்ரிலிம்ஸ் ஒரு குவாலிஃபைங் நேச்சர். ஸோ அதற்கு ஓரளவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதே போதுமானது. நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்னா மெயின்ஸுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. நல்லா கவனி, ஆர்பிஐ அட்டெண்டன்ட்டும் அப்ளை பண்ணுங்க. இந்த நபார்ட் சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸாமும் மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ். ஸோ டை கேஸ் வெயிட்டிங் லிஸ்ட் பற்றிலாம் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. சரிங்களா? இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது எஸ்சி எஸ்டிக்கு உங்களுக்கு வெறும் இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் தான் இருக்கும், 100 ரூபாய். பட் இங்கே அதர் கேண்டிடேட்டுக்கு 450 ரூபா அப்ளிகேஷன் ப்ளஸ் 100. ஸோ 550 ருபீஸ் அப்படின்றதவா உங்களுக்கு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அதே மாதிரி நீங்கள் ஆல் நபார்ட். ஸோ நபார்டில் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை அப்படின்றத பண்ணலாம். ஸோ மேலும் இதை எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணணும்ன்ற தகவல் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறோம். சரிங்களாப்பா? இங்கே நீங்கள் இந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட். ஓகே, ஸோ இது நம்ம ஸ்லைடாக. சரி, ஓகே. ஸோ இங்கே நம்மளுடைய கம்ப்ளீட் பிடிஎஃப் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ மொத்த டீட்டெயில்ஸும் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இதிலே பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு கிளியர்லி கொடுத்துருப்பாங்க என்னென்ன. இது பாருங்க, இது எக்ஸாமுடைய ஸ்கீம். ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்கு, அப்ளிகேஷன் ஃபீஸு, எப்படி அவுட் டு அப்ளை. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டு என்ன பண்ண போகிறோம், அவுட் டு அப்ளை பார்க்கும்போது பார்ப்போம். உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் என்ன, ஸோ தம்ப் இம்ப்ரெஷன், நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஹேண்ட் ரிட்டனுடைய அந்த ஒரு ஸ்கேனிங் டாக்குமெண்ட்டு,
எஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு கிளியர்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 by 1 பார்க்கலாம். உங்களுடைய ஃபீஸ் ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் மோடில் நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்களே இருந்து ஸோ கம்ப்ளீட்லி நம்ம எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? எஸ். ஓகே. அண்ட் இதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது நமக்கு ஸோ ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் இருக்க போகுது. சார் இது வந்து ஒரு 3 மாதம் சார் ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னா அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம நபார்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் அப்படின்றது இன்னைக்கு இல்லை நாளைக்கு லான்ச் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா அந்த பேட்ச் ஒரு 45 நாளில் எக்ஸாம் இருக்கு போனால் 45 நாளுக்கு அப்புறம் அந்த பேட்ச் ஃபுல்லாக ரெக்கார்டில் தானே இருக்கும். கரெக்டா? அப்போ நான் ஃபவுண்டேஷன்ஸ் என்ன தானே செய்ய எனக்கு ஒரு லென்த்தியாக நான் படிக்க நல்லா இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இது எல்லாமே வேண்டாம், இந்த ஒரு மெகா பேக் அப்படின்றது போயிடுங்க. அண்ட் அதற்கு முன்னாடி இது நம்மளுடைய பேங்கிங் எக்ஸாமுக்கான ஒரு புக், ஒரு 8 புக்கு உங்களுடைய வீட்டுக்கும் 80 PDF கிட்ட இதில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் நான் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒரு மெகா பேக் என்னுடைய பிக்கஸ்ட் சஜஷன். சரிங்களா? ஏன் சார் அப்படின்னா இப்போ ஆஃபரில் இது 2 years ஆஃப் வேலிடிட்டியில் போயிட்டு இருக்குப்பா. ஸோ இந்த 2 years அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்ச் இல்லாமல் அப்கமிங் நம்ம எவ்வளோ புது பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் இருக்க போது. ஸோ மறக்காமல் இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்சஸோட லைவ் கிளாஸஸ், மாக் டெஸ்ட், இ புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதை மறந்துட்டேன்னா சரி ஓகே. நம்ம கோடு Y1029 நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லா எக்ஸாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் பேங்கிங் ஃபவுண்டேஷனாலும் சரி, RBI எக்ஸாமாலும் சரி, இந்த நபார்டோட எக்ஸாம் அது மட்டும் இல்லை, SSC, பேங்கிங், TNBCன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமும் இதில். ஸோ ஒரு பேமெண்ட் என்னன்னா ஒரு பேட்சுடைய டபுள் தான் அமௌண்ட்டுப்பா. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 5500 இருக்கும். ஆஃபர் டைமில் 8000 இருக்கக்கூடியது. ஸோ இதோடைய பெனிஃபிட் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதனால் இந்த ஒரு கோர்ஸ் தான் யாராக இருந்தாலும் ஸோ ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய கோடு Y1029 யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். ஸோ மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அடா வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே தான் ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் ஸோ தமிழ்நாடு இங்கே உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸும் இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ SSCனாலும் சரி, பேங்கிங்னாலும் சரி, ஸோ எல்லாமே இதில் தான் நம்மளுடைய அந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றதும் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ எல்லா பேட்சையும் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரே பேக்கில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? எஸ். ஸோ மேலும் வேறு எதுவும் தகவலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட் அப்படின்றத தெரிவிச்சிருங்க. அண்ட் நம்ம அடுத்த ஒரு செஷனில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ.